அழைக்க போகிறோம். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் வந்து அவர் கத்தர் கொடுத்த இதை நன்றாக பகிர்ந்து கொள்வதற்காக வந்து நிற்கிறார். அவருடைய கவிதையை இன்றைக்கு அவரை இப்பொழுது அரவணைப்போம். சிஸ்டர் மேரி தங்கலிங்கம், பாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த கவிதையை திரும்பவும் வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி ரஞ்சினி சிஸ்டர், நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். அப்பா, இந்த நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி கவியை சொல்கிறேன். என் ஆபத்து நேரத்திலே, என் அங்கலாய்ப்பின் நேரத்திலே, என் தேவைகளின் நேரத்திலே, என் தோல்வியின் நேரத்திலே, என் நோயின் நேரத்திலே தாயிலும் மேலாய் என்னை தேற்றுவீரே. அதனால் தான் சுகம் பெற்றேன் ஐயா உம்மாலே என்ற தலைப்பிலே கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். இயேசு கிறிஸ்து உலகில் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் ஏராளம் நோய்களை குணமாக்கினார். ஆனால் உலகில் இருந்த அனைத்து நோய்களையும் குணமாக்கவில்லை. அன்று மரித்த அனைவரையும் உயிருடன் எழுப்பிக் கொண்டிருக்கவும் இல்லை. அவர் கடந்து வந்ததன் நோக்கம் அதுவல்ல. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று நமக்கே விடைகளை சொல்லி தந்த விடுதலை நாயகன் அல்லவா நம் நேசர். உம்முடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் குணமாவேன் என்று எண்ணிய பெரும்பாடுடைய பெண்ணின் விசுவாசத்தை கண்டு வியந்த வேந்தனே, யார் தொட்டது என விசாரணை நடத்தினீரே, எதற்காக? அது நம் விசுவாசத்தை அதிகரிப்பதற்காகவே. என்னை குணமாக்கும் மருத்துவரே, எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியாது என கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் தேவ கரத்தின் அற்புதங்களை சுவைத்து பார்த்துள்ளனர். அவர் இன்றும் சுகம் கொடுக்கிறவர். இன்னும் எத்தனையோ பேர் தங்கள் உரத்த குரலால் இதற்கு சாட்சி கூற முடியும் அல்லவா? அப்பா, என் நோய்களின் உச்சத்தில் என் கண்களை மூடி கைகளை நீட்டுகிறேன். தொட்ட இடமெல்லாம் உம் அன்பின் வண்ணமே காண்கிறேன் என் காருண்யரே. மரண படுக்கையில் இருந்த எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டீரே. 15 வருடங்களை கூட்டி கொடுத்தீரே. நமது ஆயுள் நாட்களும் உமது கரத்தில் தானே உள்ளது ஐயா. நமது பாதைகளுக்கு பாதையை ஆயத்தப்படுத்த தேவனை நோக்கி பார்ப்போம். பல நேரங்களில் நமது நோய்கள் குணமடையாததுக்கு காரணம் என்ன? நாம் தேவ சித்த எல்லைக்குள் இல்லை என்பதே. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். என் அப்பனே, என் நெஞ்சு குழியிலும் வார்த்தைகள் வந்து விழுந்திடுச்சே, அதனால் சுகம் பெற்றேன் ஐயா உம்மாலே. இன்று நம்மில் எத்தனை பேர் நமது நோய்களை சுகமாக்கிய பின்பு கூட இயேசுதான் பரம வைத்தியர் என்று சொல்வதற்கு தயங்குகிறோம். நாம் குருடராக இருந்து பார்வை பெற்றவர்களா அல்லது பார்வை உடையவர்கள் என்று கூறியே வாழும் குருடரா? என் அன்பு உறவுகளே, என் பரம வைத்தியரே, ஒவ்வொரு வார்த்தையிலும் சுகம் உண்டல்லவா? கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. மூளையிலே பிரமிக்கத்தக்க விதமாய் உருவாக்கி உயரிய முறையிலே உரிய இடத்தில் நரம்புகளையும் சதைகளையும் வைத்து என்று மலியாத உயிர் மூச்சை வழங்கிய என் தேவனே, என் நாடி நரம்புகளில் ஓடும் குருதியில் உன் பேர் கலந்திருப்பேன். என் நாடி நரம்புகளில் ஓடும் குருதியில் உன் பேர் கலந்திருப்பேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. தேவையோடு ஓடி வந்த பெண்ணின் முன் மௌனம் காத்தீரே ஐயா. இயேசு மௌனம் காத்தது அவள் மேல் அன்பில்லாமலா? இல்லவே இல்லை. சர்வ ஞானிக்கு அவள் விசுவாசம் தெரியும். அதை வெளிப்படுத்தவே அப்படி செய்தார். மாபரனே, விண்மதியே, என் சொத்தே, என் சொர்க்கமே, புழுதி படிந்த என்னை சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து
என் பாவங்களை மன்னித்து என் நோய்களை குணமாக்கி எனக்கு மறுவாழ்வளித்த பரம வைத்தியரே, காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த அன்புக்காக. காலமெல்லாம் காத்திருப்பேன் இந்த அன்புக்காக. அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். பாவத்தின் விளைவுகளால் தான் பல வகையான நோய்களும் துயரங்களும், அதுவும் இவ்வுலகம் உள்ள நாட்கள் வரைதான் நிகழும். இதுவரை மரணத்தை முற்றும் மாற்றாதது போலவே நோயும் கால மாற்றத்துக்காக காத்திருக்கிறது. புதியதோர் யுகம் பிறக்கும், புதியதோர் யுகம் பிறக்கும். அப்போது கண்ணீரும் இல்லை, நோய்களும் இல்லை அல்லவா என் சொந்தங்களே. வலியோடு நாம் இருந்தால் ஒரு நொடியில் உணரும் என் தேவா, நீரம்மை நோய்களை சுமந்து தீத்தீரே, நன்றி ஐயா. தேவன் நம்மை சிற்றித்தாலும் நம்மை அணைப்பவரும் அவரே. அவருக்காக முன்னேறும் பாதையில் அவர் செயலாற்ற எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். நமது நோயின் வேதனையின் அர்த்தங்களை விளங்கிக் கொள்ளும் நல்ல இதயம் ஒன்று நமக்காக உள்ளது என் அன்பு உறவுகளே. நோய்களின் வலிகளோ மிக கொடிது. ஆனால் எமக்காக மரண வலிகளையே சுமந்து தீர்த்த என் இரட்சணியமே, என் இரட்சகரே, சுகம் பெற்றேன் ஐயா உம்மாலே என் நியமமே. சுகம் பெற்றேன் ஐயா உம்மாலே என் நியமமே. இந்த கொரோனா என்ன, வேறு என்ன வைரஸ் என்ன, ரத்த கோட்டைக்குள் இருக்கும் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போக முடியுமா? ரத்த கோட்டைக்குள் இருக்கும் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போக முடியுமா? நம் வாழ்வை தொட்டு பார்த்து சுகம் தந்த தேவனை படைத்து தருகிறேன் சொல் முத்துக்களாய். நம் வாழ்வை தொட்டு பார்த்து சுகம் தந்த தேவனை படைத்து தருகிறேன் சொல் முத்துக்களாய். பாடுகளிலும் நோய்களும் உம்மை பாட வைத்தீரே ஐயா. நாம் சுவாசத்தை பிளக்கு வரும் இந்த வைரசுகளை நீரே கேடகமாக நின்று தடுத்து விடுவீரே. எமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை நிர்மூலமாக்கும் என் சொந்தமே, நன்றி ஐயா. எமக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்களை நிர்மூலமாக்கும் எம் சொந்தமே, நன்றி ஐயா. எம்மை பறந்து காக்கும் பாதுகாவலரே, நீர் எம்மை சுற்றியும் இரத்தத்தால் வேலி போட்டதற்காக நன்றி ஐயா. பரலோக கண்களுக்கு நம் பாடுகள் தெரியும் போது பரலோக விரல்கள் நீள்கிறதே நம் கண்ணீரை துடைப்பதற்கு. பரலோக கண்களுக்கு நம் பாடுகள் தெரியும் போது பரலோக விரல்கள் நீள்கிறதே நம் கண்களை துடைப்பதற்கு. சித்தமுண்டு சுத்தமாக என்ற வார்த்தைக்காக நீ காத்திருக்கிறீர், நாமும் காத்திருக்கிறோம். மனதுருகி மன்னிப்பு தந்து சுகம் தந்த என் தேவனை படைத்து தந்தேன் சொல் முத்துக்களாய். மனம் துருகி சுகம் தந்த தேவனை படைத்து தந்தேன் சொல் முத்துக்களாய் என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள். நன்றிகள் அனைவருக்கும். நன்றி நன்றி